உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். எத்தனை வீடியோக்கள் போட்டாலும் அந்த வீடியோவுக்கு பார்வையாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அதோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது வரும். பட் இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடியே மன நிறைவோட பேசுறேன். அப்படி ஒரு மேட்ரு நம்ம கிட்ட சிக்கி இருக்கு. அதுதான் பேச போறோம். ஏவா வேலு தப்பிச்சு ஓடி போய் சிங்கப்பூர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு பாத்தீங்களா? இதுதான் அந்த மருத்துவமனை, ஃபெரர் பார்க் ஹாஸ்பிட்டல். இந்த மருத்துவமனையில என்ன நடக்குது அப்படிங்கறதான் நாம எக்ஸ்போஸ் பண்ண போறோம். அதை பத்தி தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க பேச போறோம். அதுக்கு முன்னாடி சில கேள்விகளை உங்ககிட்ட முன்வைக்கிறேன். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாரும் உழைக்கிறதே இல்லைங்க, வாக்கிங் போறது இல்லைங்க, எக்ஸசைஸ் பண்றது இல்லைங்க, நிறைய நான்வெஜ் சாப்பிட்றாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, இதனால கொழுப்புலாம் போய் அடைச்சிக்குது, இதுதாங்க ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அதெல்லாம் காரணம் இல்லை. இதெல்லாம் மனிதர்களுக்கு, திமுகவினர்கள் எல்லாமே மனித ஜென்மங்களே கிடையாது. அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒரு புது காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, உங்க மேல கேஸ் போட்டாச்சு, விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்கனாலே உடனே ஹார்ட் அட்டாக் வந்துடும் எல்லாத்துக்கும். டாக்டரை கூப்பிடுங்க, டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேண்டரியே உச்சா போற அளவுக்கு அவங்களுக்கு அட்டாக் வந்துடும். இதுதான் கடந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதோட தொடர்ச்சி தான் ஏவா வேலுவுக்கு இப்ப தொடர் இருதய சிகிச்சையில் இருக்கிறார். நல்ல இந்த வார்த்தையை கேளுங்க. ஏவா வேலுவோட வழக்கறிஞர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஆஜராகி சொன்ன வார்த்தை, ஏவா வேலு அவர்கள் தொடர் இருதய சிகிச்சையில் இருக்கிறார். அது அந்த தொடர்ங்கிற வார்த்தை என்ன? இருதய சிகிச்சையில இருக்காரு அப்படின்னா சரி, சிகிச்சை முடிஞ்ச உடனே வர சொல்ல வரேன்றாங்க. தொடர் சிகிச்சையில இருக்காராம் அவரு. ஐயோ ஐயோ. சரி, நம்ம இந்த ஹாஸ்பிட்டலை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை கேட்போம். நேற்று ஒரு பிரபல அமெரிக்க யூடியூபர், எல்லாத்துக்கும் ஏவாவேலோட சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் அமெரிக்க யூடியூபர் எல்லாம் இருக்கிறேன், இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு அவங்க பேசின ஒரு வீடியோ வேர்ல்டு ஃபுல்லா வைரல் ஆயிடுச்சு. என்னன்னா, அவரோட தாயாருக்கு புற்றுநோய். அதுக்காக ஒரு மருத்துவமனையை போய் பார்க்கும்போது ஒரு டாக்டர் ஒரு மாத்திரையை கொடுத்திருக்காரு. அந்த மாத்திரை அவங்க அமெரிக்காவில் வாங்கியிருக்காங்க. இந்திய மதிப்பில் அந்த மாத்திரை அமெரிக்காவில் 84,000 ரூபாய். 84,000 ரூபாய் ஒரு அட்டை அந்த மாத்திரை. அதே யூடியூபர் இந்தியாவுக்கு டூர் வந்திருக்காங்க. நேற்று இந்த மாத்திரையோட விலையை விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் உள்ள ஒரு மருத்துவமனையில ஒரு மெடிக்கல்ல போய் அதை வாங்கியிருக்காங்க. 35 ரூபா. அமெரிக்காவில் 84,000 ரூபாய், இந்தியாவில் வெறும் 35 ரூபா. அந்த அளவுக்கு இந்தியாவில் மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா கிடைக்குது. ஆனா ஏவா வேலு மாதிரியான ஆட்கள்லாம் ஏன் வெளிநாடுகளுக்கு ஓடுறாங்க? அவங்க வைத்தியம் பார்க்க போல கேஸ்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஓடுறாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ஆனா அவ்வளவு வேண்டாங்க. என்னோட நண்பன் கணவன் மனைவியோட லண்டன்ல இருக்காங்க. 2 பேருமே சாப்ட்வேர் இன்ஜினியர், லட்சங்கள்ல சம்பாதிக்கக்கூடியவர்கள். அவரோட மனைவிக்கு பிரசவத்துக்காக எனக்கு போன் பண்றாப்புல, மாப்பிள்ள நான் இந்தியா வரேன்டா, அடுத்த வாரம் வந்துருவேன். என்னடா மாப்பிள்ள திடீர்னு அப்படின்னு கேட்டதுக்கு, ஒய்ஃபுக்கு பிரசவம் மாப்பிள்ள, எனக்கு 4 பல்லு புடுங்கணும், எல்லாத்தையும் இந்தியாவிலேயே பார்த்துட்டு வந்துடலான் இருக்கேன். ஏடா பிரசவத்துக்காக ஏன்டா பிளைட்ல ஏற்றி இறக்கிட்டு இருக்கேன், நிறமாச கர்ப்பிணி அங்கேயே பார்த்து கூடாடான்னு. அடையா மாப்பிள்ள, இங்க பல்லு புடுங்க எவ்வளவு தெரியுமா? ஒரு பல்லு புடுங்கணும்னா 60,000 ரூபாய் இந்தியா காசுக்கு. 4 பல்லு புடுங்கணும்னா 2,40,000 ரூபாய். ஆப்டர் ட்ரீட்மெண்ட், மெடிசனு, மருந்து, மாத்திரைன்னு 3 லட்சம் ரூபாய் புட்டுறானோ அப்பல 4 பல்லு புடுங்கிறதுக்கு. பிரசவத்துக்குலாம் 50 லட்சம் ரூபாய் புட்டுருவானோ. அதுக்கு நான் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன்னா ரொம்ப ஃப்ரீயா எல்லாத்தையும் ஒரு 2 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் உள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருவேன். இந்தியாவில் பெரிய ஆஸ்பத்திரிக்குள்ளேயே போனாலும் எல்லாத்தையுமே 2 லட்சம் ரூபாய் உள்ள முடிச்சுட்டு வந்துடலாம். இங்கெல்லாம் தாலி இருக்க முடியாது மாப்பிள்ள அப்படின்னா. ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியாவில் மருத்துவம் ரொம்ப குறைவு. நீங்க மேதகு பிரபாகரன் அவர்களோட தாயார் மருத்துவத்துக்காக இந்தியா வந்தப்ப இந்த கஸ்மாலம் முடிச்ச கருணாநிதி மனசாட்சியே இல்லாம திருப்பி அனுப்பிச்சாரு தெரியுங்களா? இத்தனைக்கும் அவங்களோட மூத்த மகன் மனோகரன் டென்மார்க்ல இருக்காரு. அவரோட மகள் வினோதினி லண்டன்ல இருக்காங்க. அங்கெல்லாம் போய் அவங்க வைத்தியம் பார்க்கலன்னா பார்த்திருக்க முடியும். ஏன் இங்க வராங்க? நம்ம இங்க வந்தா வைத்திய செலவு குறைவு. அவர் தமிழின தலைவர், அதனால சொத்தெல்லாம் அடிச்சு குமிக்கல. லண்டன் அமெரிக்கா போய் வைத்தியம் பார்க்குற அளவுக்கு அவங்க பையன் தமிழினத்துக்கு தலைவரா இருந்தார், சொத்து குவிக்கல. ஏதோ கருணாநிதி மாதிரி திராவிட தலைவனா இருந்தான்னா வாரி குவிச்சிருக்காங்க. நீங்க எங்க வேணாலும் போய் வைத்தியம் பார்க்கலாம். உலகத்திலேயே இங்க இந்தியாவில தான் வைத்தியம் குறைவு. இந்த புல்வாமா தாக்குதல் அப்ப இங்க இருக்கிற பாகிஸ்தானக்காரன் அத்தனை பேரையும் வெளியே வரட்டணும்னு மோடி ஆர்டர் போட்டாரு ஓவர் நைட்ல. நிறைய பேர் கதர்னாங்க, நாங்க வைத்தியத்துக்காக இந்தியாவுக்கு வந்துருக்கோம்யா, உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வந்திருக்கோம்யா, எங்களை மட்டும் ஒரு
டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டவர்கள் பெரும்பகுதி பாகிஸ்தானியர்கள். பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்து வைத்தியம் பார்க்கறான். ஆனா ஏவா வேளால இங்க வைத்தியம் பார்க்க முடியல. அப்பெல்லாம் இல்ல. நீங்க வேணா கேட்கலாம், சில பேருக்கு சந்தேகம் வரலாம். எம்ஜிஆர் புரூக்லின் ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா, எம்ஜிஆர் சிங்கப்பூர் மருத்துவமனைக்கு போகலையா, ஏன் ஏவாவேலு மட்டும் போக கூடாதான்னு? அப்பெல்லாம் இந்தியாவில மருத்துவம் வளரல. அப்ப இங்க அந்த அளவுக்கு நோயும் இல்ல. எம்ஜிஆருக்கு ஏதோ வந்துருச்சு கிட்னி பிரச்சனை போனாலும், அப்பெல்லாம் யாருமே இங்க கிட்னி பிரச்சனையும் வராது. இங்க அந்த அளவுக்கு மருத்துவமும் இல்ல. டயாலிசிஸ்னா என்னன்னா இங்க உள்ளவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு இங்க வைத்தியம் இல்லைங்கிறதால அவர் வெளிநாட்டுக்கு போனாரு. இங்க இன்னைக்கு எல்லா ஆர்கனையும் கழட்டி மாற்ற வைத்தியம் இங்க இருக்கும்போது ஏவாவேலு ஏன் அங்க போகணும்? அங்கதான் இருக்கு சூட்சுமம். ஏன்னா போனது வைத்தியத்துக்கு இல்ல, போலீஸ் கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக. ஒன்னும் இல்ல. இப்ப அனைத்து வழக்குகளிலும் ஜாமீன் அப்படின்னு சொன்னா உடனே ஹார்ட் அப்படியே துடிச்சு எந்திரிச்சு உட்காந்துருவாரு. அப்படியே 16 வயசு மாதிரி ஏறி குதிச்சு வந்துருவாப்ல ஏவாவேலு. நீங்க பாத்துருக்கலாம், செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டு போறப்ப அந்த ஸ்டண்ட் வச்சேன்னு சொன்னப்பெல்லாம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே போவாப்ல. அந்த கேஸ்ல ஜாமீன் கிடைச்ச உடனே புழல்ல இருந்து வர்றதுக்கு வெட்டி வெடிச்சிட்டு வராங்க. அண்ணா ஆட்டம் பாட்டம் ஜாமீன் ஒண்ணு கொடுத்துட்டாலே இவங்களுக்கு எல்லா வியாதியும் போயிடும். சரி, இப்ப நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். ஏவாவேலு அட்மிஷன் செய்யப்பட்டிருக்கிற மருத்துவமனையோட பெயர் ஃபெரர் பார்க் ஹாஸ்பிட்டல். ஃபெரர் பார்க் அப்படிங்கிற ஏரியாவில தான் இந்த மருத்துவமனையே இருக்கு. இந்த மருத்துவமனை மருத்துவர் யாரு அப்படிங்கிற பேரையே நீங்க பாத்துக்கலாம். பேரு தெரியுதா? இந்த பேரை நாம சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். வாடும் வாடும் மணவாடு, தமிழ்நாட்டை 5 வருஷமா கொஞ்ச நஞ்ச பாடாப்படுத்துனீங்க நீங்க பாடு. இப்ப கேஸ்ன்னு சொன்ன உடனே ஓடு, திரும்பி கிரும்பி வந்துடாத, உற்றுவாங்க ராடு அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. இதை பார்த்த உடனே எப்படி போய் ஆர்கனைஸ் ஆயிருக்காங்க பாருங்க. இதுல இந்த ஃபெரர் பார்க் ஹாஸ்பிட்டலோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க லைஃப் லைன் ஹார்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அந்த ஹார்ட் சென்டர் தீவிர சிகிச்சை பிரிவுல தான் ஏவாவேலு அனுமதிக்கப்பட்டிருக்கார். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த லைஃப் லைன் ஹார்ட் கேர் சென்டர்ல பிரான்ஸ், இங்கிலாந்து, கியூபா, கனடா இந்த நாட்டு மருத்துவர்கள் மட்டும்தான் பணிபுரிகிறாங்க. ஒரு இந்திய மருத்துவர் கூட கிடையாது, குறிப்பா அந்த லைஃப் லைன் ஹார்ட் சென்டர்ல. ஆனா ஏவாவேலுக்காக பிரத்யேகமா இவர் அட்மிட் ஆகிறதுக்கு முதல் நாள் தர்மலிங்கம் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் அனுமதிக்கப்பட்டிருக்கார். இதுவரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்திய மருத்துவர்கள் ஹார்ட் யூனிட்ல வேலை பார்த்ததே கிடையாது. இப்ப ஏவாவேலுக்காக மட்டுமே பிரத்யேகமா தர்மலிங்கம் அப்படின்னு ஒரு மருத்துவரை கொண்டு வந்து அங்க சேர்த்திருக்காங்க. அதுதான் வந்து இந்த தொடர் சிகிச்சையில் இருக்கிறார் அப்படின்னு. பேஷண்ட் நல்லா இருக்கும் போதே சினிமாவெல்லாம் காட்டுவாங்க தெரியுமா, எப்பா என்ன போலீஸ் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உள்ள வரீங்க, நோயாளியோட உயிரை காப்பாத்துறது நாங்க எவ்வளவு போராடிட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் திடீர்னு அப்படியே உயிரை கொடுக்குற டாக்டரா சிலர் மாறிடுவாங்க அந்த நேரத்துல. உண்மையிலேயே பல டாக்டர்கள் உயிரை கொடுத்து பேஷண்ட்டை காப்பாத்துறவங்க இருக்காங்க. பட் இவங்க எல்லாமே நோயே இல்லாதவன நோயாளி அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய டாக்டர்கள். வியாதியவே நாடகமா போடக்கூடிய ஒரே கரகாட்ட கோஷ்டி நம்ம திமுக கரகாட்ட கோஷ்டி தான். இந்த லைஃப் லைன் ஹார்ட் கேர் சென்டர்ல தர்மலிங்கம் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அவருதான் ஏவாவேலுவுக்கான சிகிச்சைகளை செய்யறவரு. மருத்துவ அறிக்கை அவரு தான் கொடுக்கிறவரு. அப்ப அவர் எப்படி அறிக்கை கொடுப்பாரு? அவருக்காகவே ஒரு டாக்டர் போட்டிருக்காங்கன்னா, அந்த ஃபெரர் பார்க் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இனிமே கோர்ட்டுக்கே லெட்டர் வரும். ஏங்க உசுறு போராடிக்கிட்டு இருக்காருங்க, உசுரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்காருங்க, துடிச்சுக்கிட்டு இருக்காருங்க, மரணப்படுக்கையில் துடிதுடித்த ஏவாவேலு அப்படின்னு அண்டா செந்தில் டைட்டில் வச்சு வீடியோ போற அளவுக்கு அவருக்கு உடம்பு சீரியஸா இருக்குங்க. என்னங்க இந்த நேரத்துல வந்து விசாரணைங்கிறீங்க? சட்டம் முக்கியமா ஒரு உயிர் முக்கியமாங்க? உயிர் போயிடுங்க, இப்படிலாம் வரும் ரைட் அப். அதுக்காக தான் இவங்க போய் படுத்திருக்கிறது. ஆனா அங்க படுத்துக்கிட்டு இவங்க என்ன மாத்திரை திம்பாங்க, ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்நேரம் சந்திரபாபு நாயுடுக்கு கால் போயிருக்கும். வாடும் வாடும் மணவாடு, கொஞ்ச நெஞ்ச பாடா நீங்க உங்களால தமிழ்நாடு பட்டுச்சு அப்படிங்கறத திரும்ப தான் சொல்லிக்கணும். இந்நேரம் வாடு வாடும் பேசிக்கிட்டு எப்படியாவது சென்ட்ரல்ல போய் காலில் உழுவுற வேலையை செய்வாங்க. எது எந்த சென்ட்ரல்? நாங்க பாசிச பாஜகவை அறுத்து தள்ளிடுவோம்னு 5 வருஷமா நம்ம கிட்ட வடக்கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதே பாசிச பாஜக காலில் உழுவக்கூடிய பேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்கும். அங்க டீல் ஓகே அப்படின்னா அங்க இருந்து இங்க கூப்பிட்டு அரசெல்லாம் பண்ணாதீங்க, கேஸ போட்டுங்க, கோர்ட்ல பாத்துக்கிட்டும் போட்டும் வரட்டும்னு ஒரு டீல் முடிஞ்சதுன்னா அவருக்கு ஹார்ட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த ஓட்டைய பூரா தூத்துக்குடி கொத்தனாரை கூப்பிட்டு வந்து பொத்தனாப்புல அடைச்சு கொண்டாந்து இங்க குட்டுருவாங்க.
அப்புறம் இங்க வந்துகிட்டு நாங்கள் யாருக்கும் அஞ்ச மாட்டோம், எதற்கும் அஞ்ச மாட்டோம், திமுகவினரை யாரும் மிரட்டி விட முடியாது, தொட்டுப்பார், சீண்டிப்பார், நோண்டிப்பார், நொட்டிப்பார் அப்படின்னு மறுபடியும் வீடியோ போடுவாங்க. எப்பேற்பட்ட மோசமான நபர்கள் இவர்கள் அப்படிங்கிறத நீங்க நினைச்சு பாத்துங்க. அந்த பார்வதி அம்மால சொந்த ஊருக்குள்ள வர விடாம, சிகிச்சை அளிக்க விடாம விரட்டி விட்டீங்க அன்னைக்கு ஒரு தமிழச்சிய. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தோ வந்து ஆண்டு கிழிச்சு அறுத்து தள்ளி கோழிகள்ல கொள்ளையடிச்சு அதை நிம்மதியா உங்களால உட்கார்ந்து ஒரு வேளை சோறு திங்க முடியாம வைத்தியம்னு சொல்லிட்டு பொய் செலவு பண்ணி ஓட வச்சுச்சே, அதுக்கு பேர் தான் கர்மா ஈஸ் கருணாநிதி. இந்த கர்மா உங்களை விடாது, கருணாநிதியும் உங்களை விடமாட்டார். ஏன் கருணாநிதி விடமாட்டார்னா, வாழும் காலம் வரைக்கும் ஒத்த ஆதாரம் இல்லாம ஊழல் பண்ண வேண்டாம். நானு என் கட்சியில இருந்துட்டு இப்படி ஆதாரத்தோட மாட்டிக்கிறீங்களேடா, என்னடா நீங்க என்கிட்ட பாடம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதியில படுத்துக்கிட்டு தயிர் வடையை தின்னுட்டு முரசொலிய படிச்சுக்கிட்டே இந்நேரம் காரி துப்பிக்கிட்டு இருப்பார் கருணாநிதி. பிகாஸ் கர்மா இஸ் கருணாநிதி. தொடர்ந்து பேசுவோம்.